Slate today, Slate tomorrow. Next phase. Next is now. ஒன்றிலிருந்து 4 இல்லத்தரசிகளின் நேரம். இது நமக்கான நேரம். ஸ்டார் விஜயில் இல்லத்தரசிகளின் நேரம். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை மேடம், நீங்கள் சால்வ் பண்ணி தரணும் அப்படின்னா. நானும் என் ஹஸ்பண்டும் பெட்ரூமில் இருக்கிறது வீடியோ கேமராவில் எடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, லைவாக பார்த்துட்ருக்குறாங்க. எனக்கு ஒரே ஷாக்கிங்னா என்னமா பண்ணுவீங்க பெட்ரூம்லனா, நாங்கள் வச்சுக்கிறது தான் மேடம் நாங்கள் எடுத்து போடுறாரு அவர். சரி, நான் வித்தியாசமாக பண்ணுறேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நாங்கள் ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்றாங்க. நீங்களா விருப்பப்பட்டு போடுறீங்க, அதை பார்க்குறவங்க அவங்களா விருப்பப்பட்டு பார்க்குறாங்க. இதில் நான் என்ன பண்ண முடியும்? எங்கள் ஹஸ்பண்ட் என்னை இவரோட போ அவரோட போன்னு சொல்கிறாரு. அவங்களோட ஃப்ரெண்டு தான் அவங்க எல்லாம், ஒய்ஃப்ஸ் எல்லாம், இது மாதிரி ஒரு குரூப்பே நாங்கள் இருக்கோம். இப்படியே போயிட்டே இருக்கோம். அப்போ இந்த உறவு முறைக்கு என்ன நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ யாரோட குழந்தை யார்கிட்ட பிறக்கிறதுன்னு சொல்லுவீங்க? நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டிடெக்டிவ் மாலதி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். ஆமாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இயர் எண்டும் வந்துருச்சு. ஆமாம், இயர் எண்ட் வந்துருச்சு. ரீசெண்ட் டேஸில் நம்ம பார்க்குற விஷயங்கள் இந்த மாடர்ன் கல்ச்சர், வெஸ்டர்ன் கல்ச்சராக இருக்கிறோம். வெஸ்டர்ன் சைடில் என்னெல்லாம் ஒரு கேம் கூட இப்போல்லாம் உள்ளே வந்துருச்சு. இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்ட ஒரு கேம் தான் இந்த சாவி விளையாட்டு, கீ வச்சு ஏதோ விளையாட்டு. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கான்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். சில இடங்களில் நம்ம நார்மலாக பார்க்குற கேம் ஓகே, ஏதோ அவங்க விளையாடுறாங்க. ஒரு செய்தியில் வந்தது தானே. ஆமாம், 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கேஸ் பண்ணிட்டோம். நிறைய விஷயங்கள் வெளியே வராமல் இருந்து இப்போ எல்லாமே வெளியே வருது. அதாவது சீக்ரெட்டிவாக பண்ணிக்கிட்டு இருந்த விஷயங்கள் வெளிப்படையாக வர ஆரம்பிச்சு, இப்போது ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சதுன்னா அதை அடுத்தவங்க காப்பி பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ காப்பி கேட் மாதிரி அது எல்லா பக்கமும் வந்துருச்சு. ஸோ இது எனக்கு ஒரு கவுன்சிலிங் தான் என்னால் கொடுக்க முடிஞ்சுது. ஏன்னா இதெல்லாம் இவங்கெல்லாம் ஒத்துப்பட்டு போய் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையை நான் போய் எதுவுமே பண்ண முடியாது. அந்த பொண்ணு ஆதங்கத்தில் எங்கிட்ட கூப்பிட்டு பேசினாங்க. எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை மேடம், நீங்கள் கொஞ்சம் சால்வ் பண்ணி தரணும் அப்படின்னாங்க. சரி, பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நானும் என் ஹஸ்பண்டும் பெட்ரூமில் இருக்கிறது வீடியோ கேமராவில் எடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, லைவாக பார்த்துட்ருக்குறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பெட்ரூமில் அவங்க ப்ரைவேட்டாக இருக்கிறத அவங்க ஃப்ரெண்ட்க்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ளே தானே அது இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸாக குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், நாட் ஃப்ரெண்டு, குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு. ஆமாம். எனக்கு ஒரே ஷாக்கிங்னா என்னமா பண்ணுவீங்க பெட்ரூம்லனா, நாங்கள் வச்சுக்கிறது தான் மேடம் நாங்கள் எடுத்து போடுறாரு அவர். எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லையே. ஹஸ்பண்டே எடுத்து போடுறாரு லைவா. எனக்கு அப்போ 15 இயர்ஸ் முன்னாடி எனக்கு இதெல்லாம் இப்படி லைவாக பண்ண முடியுங்கிறதுலாம் எனக்கு உண்மையிலே தெரியாது. இப்போ தான் நமக்கு இன்ஸ்டாகிராம் லைவ் அந்த வீடியோ கால் அதெல்லாமே இருக்குது. லைவ் டிவியில் கேள்விப்பட்டிருக்கேன், நான் லைவ் டிவியில் போய் பேசியிருக்கேன். எனக்கு ஒரு ஷாக்கில், அம்மா நீ என்ன சொன்ன நான் புரிஞ்சுக்கல, நீ திரும்பி சொல்லுன்னா அந்த பொண்ணு திரும்ப சொன்னோன்னே எனக்கு நீ என்ன சொல்கிற அப்படின்னு நான் ஷாக்கில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன். சரி, இப்போ நீ என்ன தான் பண்ணணும்னு நினைக்க, எதுக்கு எனக்கு கால் பண்ண நீ சொல்லு. நீங்களா விருப்பப்பட்டு போடுறீங்க, அதை பார்க்குறவங்க அவங்களா விருப்பப்பட்டு பார்க்குறாங்க. இதில் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன். இல்லை மேடம், என்னால் இதுக்கெல்லாம் ஒத்துழைக்க முடியல, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னாங்க. ஸோ இவங்க they are forced to do that. ஆமாம். ஸோ இப்போ என்ன அப்புறம் அவங்ககிட்ட வேறு என்னெல்லாம் நீங்கள் ஏன் அவர்கிட்ட சொல்லிட்டு போ. இல்லை மேடம், இது ஒரு பெரிய குரூப்பு நாங்கள் அப்படின்னாங்க. நாங்கள் பெரிய குரூப்பா அப்படின்னாமா அப்படின்னேன். இல்லை மேடம், நாங்கள்லாம் வெளியில் இது மாதிரி ரெசார்ட்ஸ்லலாம் போய் தங்குவோம். அப்போது இந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10-12 பேர் இருக்காங்களாம். அவங்க எல்லோரும் காரில் போயிருக்காங்க. அந்த கார் கீயை கொண்டு சென்டர் டேபிளில் போட்டுருவாங்க. பொண்ணுங்க போய் கார் கீ செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த கார் கீயை செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த கார் ஓனரோட இவங்க they are families, பட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸ்வாப் ஆகிட்டு. ஆமாம். ஸோ எனக்கு என்னடா இதெல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சர்னு சொல்லுவாங்க, நம்மக்கிட்ட என்னடா இந்த பழக்கம் நம்ம ஊரில், அதுவும் ஒன்றும் புரியல எனக்கு.
எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட கேட்கும்போது சொன்னால் இந்த மாதிரி தான் அவங்க நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்போது நீ இதை விட்டு வெளியில் போயிட வேண்டியது தானே, உனக்கு பிடிக்கலன்னா என்னால் முடியாது, நான் அந்த மாதிரி தான் வரமாட்டேன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னா, இல்லை நான் ஃபஸ்ட் மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது இல்லாமல் வந்ததுனால இங்கே மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன், நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. இதில் நம்ம பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீ போய் நான் ஒரு இண்டிவிஜுவலாக நீ இப்படி இருக்கக்கூடாதுன்னு என்ன சொல்கிறது, இட் இஸ் நாட் மை ஜாப். அதாவது தப்பை செஞ்சவன் கரெக்ட் தன்னை திருத்திக்கணும்னு நினச்சி நம்மகிட்ட வந்து கேட்கும்போது திருந்ததுக்கு உண்டான வழிகள் தான் நான் அவங்கக்கிட்ட சொல்ல முடியும். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது நியூஸ் பேப்பரில் செய்திகளாக வந்துக்கிட்டு இருக்குது. இதை பார்க்கும்போது அன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் வெளியில் யார்கிட்டையும் நான் சொல்லலை. இப்போ நீங்கள் செய்தியாக வந்திருக்குன்னு கேட்கும்போது ஆமாம் இதை வந்து நான் 15 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அப்போது திஸ் இஸ் அப்படியே இது சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது. இப்போ ரீசண்டாக கூட எனக்கு வந்து அவுட்ஸ்கட்ஸ் ஆஃப் சென்னையில் இருந்து ஒருத்தங்க கால் பண்ணாங்க. அவங்களும் இதே விஷயத்த தான் சொல்கிறாங்க என்கிட்ட. இந்த மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்னை இவரோட போ அவரோட போன்னு சொல்கிறாரு, அவங்களோட ஃப்ரெண்டு தான், அவங்க எல்லாம் ஒய்ஃப்ஸ் எல்லாம் இது மாதிரி ஒரு குரூப்பே நாங்கள் இருக்கோம். நான் நினச்சேன் இது அந்த ஒரு குரூப்போட முடிஞ்சு போயிருக்குமோன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா இப்படி ஒரு செய்தி வருது. இப்போது நீங்கள் சேனல்லையோ இல்லை எதுலேயோ பார்த்தேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது வந்து ஒரு நல்ல சமுதாயத்துக்கான அடையாளம் அல்ல. ஏன்னா நம்ம வந்து ஒரு குடும்பமாக சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமா அப்படின்னு ஒரு உறவு முறை வச்சு இது ஒரு கலாச்சாரத்தை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வந்திருக்கோம். தமிழ்நாடு கலாச்சாரத்தை மெயின்டைன் பண்ணுறதுல அவ்வளோ பேரோங்கி இருந்து ஒரு சமூகம். இந்த மாதிரி விஷயங்கள் உள்ளே வர்றது நம்ம சமுதாயத்துக்கு நல்லதான்றது எனக்கு தெரியல. எனக்கு நல்லது கிடையாது, அனைத்தரமாக அதை நான் சொல்லுவேன். பட் ஐ டோன்ட் நோ வை தே ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட். இந்த மாதிரியான ஆட்டிடியூட் ஏன் வருது? மிதமிஞ்சிய பணமா, வேலை பலு இல்லாததா, கடினமான வேலைகள் யாரும் செய்கிறதில்ல. ஒரு மாடு மேய்ப்பவன் மாதிரியோ அல்லது ஒரு விவசாயி மாதிரியோ இவங்கெல்லாம் ஒரு வீடு கட்டு தொழிலாளி மாதிரியோ யாரும் நம்ம வந்து இப்போது பெரிய அளவில் வந்து உடல் உழைப்பை கொடுக்கறதில்ல. உடல் வந்து டயர்டாகலை அவங்களுக்கு. ஸோ டேபிள் ஒர்க், ஒரு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்குறது. அதுக்கப்புறம் வீக்கெண்ட் கலாச்சாரம், சாட்டர்டே சண்டேனா நீ வீட்டில் இருந்தேன்னா உன்னை வந்து சமுதாயத்தில் ஒரு மனுஷனாக நான் மதிக்க மாட்டேன் அப்படிங்கிற சமுதாயம் தான் இன்றைக்கி இருக்குது. அன்னைக்கு சமுதாயம் வந்து சனி ஞாயிறுனா வீட்டில் உட்காந்து நல்லா சமையல் பண்ணி சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு 12 மணிக்கு தூங்கி எந்திரிச்சு கண்ணை கசக்கிட்டு நேராக ஹோட்டலில் போய் மத்தியான சாப்பாடை சாப்பிட்டு திரும்பி வந்து தூங்கிட்டு திரும்ப ஈவினிங் எந்திரிச்சு நல்ல ஒரு அவுட்டிங் சுற்றிட்டு வர்றது, ஒரு மாலுக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ஸோ என்னென்னா ஒரு கடுமையான உழைப்பு இல்லாத காரணத்தினால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதா? ஏன் இந்த மாதிரி ஆட்டிடியூட்ஸ் வந்து மனிதனுக்கு வருது? ஏன் இந்த மாதிரி மாறிக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே தான் இருக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன் எனக்கு தெரியல அதில். அண்ட் நீங்கள் சொல்கிறப்போ வந்துட்டு ஒரு ஹஸ்பண்டே அவங்க ஒய்ஃபை இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் கம்ப்ளீட்லி வெஸ்டர்ன் தாண்டி இது யோசிக்கவே முடியாது. ஏன்னா இப்படி ஒருத்தவங்க வந்துட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற உறவை வந்து வீடியோ போட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு காட்டுறதா இருக்கட்டும், இல்லை வந்து நீ அவங்க கூட போ இவங்க கூட போன்னு இவங்களே அனுப்புறதா இருக்கட்டும். நம்ம நிறைய நியூஸ் பார்த்துருக்கோம், ஃப்ரெண்ட் கூடயே வந்து ஒய்ஃப்க்கு அஃபேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதா, இந்த மாதிரி பார்த்துருக்கோம். இப்படிலாம் நடக்கிறப்போ அவங்களுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஒரு அஃபேர் வரும். அங்கே எல்லா ரிலேஷன்ஷிப்பும் இப்படியே போயிட்டே இருக்கும்ல, இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ இந்த உறவு முறைக்கு என்ன நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ யாரோட குழந்தை யார்கிட்ட பிறக்கிறதுன்னு சொல்லுவீங்க? நிறைய விஷயங்கள் இருக்குது. இதனால் அவங்க வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அந்த விஷயங்கள் எப்படி மாறுபடும்? அந்த குழந்தை எதை பார்க்கும்? ஸோ இது மாதிரி நிறைய கேள்விக்குறிகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. சரி, நான் வித்தியாசமாக பண்ணுறேன்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்றாங்க. நான் கேட்குறேன், கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதிக்கலாமா? இல்லை சூரியனுக்கும் கூட போர் அடித்து போயிட்டு சூரியனே வராமல் இருக்கலாமா? இல்லை அதனோட டைமிங் அது மாற்றிக்கலாமா? இல்லையே, அது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு செயல் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இயற்கை வந்து தன்னை வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்குது. நாம் மட்டும் ஏன் இயற்கைக்கு மாறாக நம்மளுடைய சமுதாயத்தில் நம்ம ஒரு கட்டுக்கோப்பாக வளர்ந்துருக்கோம். அதாவது ஒரு மூதாதையர்களெல்லாம் வந்து இப்படி தான் நம்ம இருக்கணும்னு ஒரு வடிவமைச்சு நம்மளை வந்து அந்த பாதையில் செல்ல வச்சுருக்காங்க. அந்த பாதையை இப்போ மாற்றக்கூடிய விஷயங்கள் தான் இந்த காலத்து சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்துக்கிட்டு இருக்காங்க நிறைய. இது எங்கே போய் முடியுங்கிறது எனக்கு தெரியல. 2035 வந்து விமன் வில் டேக் அ டெசிஷன், தே வில் நாட் மேரி அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுக்க போகிறத ஒரு ஆய்வு சொல்லுது.
ஏன்னா இப்போ எல்லாருமே வந்துட்டு இப்போ எனக்கு கல்யாணம் பெருசாக தேவையில்லை, நான் வந்து 25+ ஆயிடுச்சு, நான் வந்து கிட்டத்தட்ட 30 நெருங்குறேன் அப்படின்னாலுமே 30 ஆனாலுமே பரவாயில்ல, நான் ஃபினான்ஷியலாக ஸ்டெபிளாக இருக்கேன், இல்லைனா ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆகிக்கிறேன், இல்லை எனக்கு தேவையானது 30 36 37 40 கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெனோபாஸ் ஸ்டேஜில் ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பெற்றுக்கிறாங்க. அப்போது 40ல் அவங்க குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு வயசு என்ன இருக்கும், இவங்களுக்கு என்ன வயசு இருக்கும், அவங்களால அதை மேனேஜ் பண்ண முடியுமா? ஒரு சிலர் 40ல் பெற்றுக்கிறாங்க, அதுக்கும் மேலேயும் பெற்றுக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இது மை பாடி மை டிசிஷன் அந்த மாதிரி ஒரு விஷயமும் வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா சில விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது, ஒரு பொண்ணை எம்பவர் பண்ணுறதோ அந்த விஷயத்துலேயும் இருக்குது. இன்னொரு பக்கம் அதை வந்து ஓவர் அட்வான்டேஜாக எடுத்தோ இல்லை அந்த ஃப்ரீடமை ஓவராக எடுத்தோ அவங்களே அவங்களோட லைஃப்பை ஏதோ ஒரு விதத்தில் ஸ்பாயில் பண்ணிக்கிற மாதிரி. கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை நம்ம வந்து சரியான வகையில் பயன்படுத்திக்கணும். கொடுக்கப்பட்ட சுதந்திரம் கேட்டு சொன்னால் அதையுமே தவறுதலாக புரிஞ்சுக்கிறாங்க. யார் எனக்கு கொடுத்தது அப்படிங்கிறாங்க. நமக்கு சுதந்திரம் இருக்குது, அந்த சுதந்திரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா இப்போ நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு தான் நாங்கள்லாம் வளர்ந்தோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை நாங்கள் கரெக்டான தெளிவான வழியில் பயன்படுத்தி இன்றைக்கி வந்து என்னோட ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் பாருங்கள், நிறைய பேர் பைலட்டாக இருக்காங்க, அதாவது விண்வெளிக்கு போயிருக்காங்க, கல்பனா சாவ்லா, இது மாதிரி எல்லாருமே வந்து நல்ல ஃப்ளரிஷ் ஆகி வந்திருக்காங்க. இதுக்கும் மேலே வந்து இன்னுமே நிறைய ஃப்ரீடம், இப்போ வந்து நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்கு. அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். அதுதான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். இப்போ லேட்டஸ்ட்டாக முன்ன வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு அதிக வயது இருக்கும், பெண்கள் குறைவான வயதில் கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அது வைசி வர்ஸ் ஆகுது. கல்யாணமாகி 2 குழந்தைகள் பெற்ற ஒரு பெண்மணி தனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி 13 வயசு கம்மியாக இருக்கிற, அவங்கள விட 13 வயசு கம்மியாக இருக்கிற ஒரு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி செய்தியில் நான் பார்த்தேன். இவங்களுக்கு 48 வயசுன்னா யூ ஹாவ் டு திங்க், இந்த குழந்தைய பெற்றுக்கிறதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. 48 வயசுன்னா அந்த குழந்தைக்கு ஒரு 20 வயசாக இருக்கும்போது இவங்களுக்கு என்ன வயசு இருக்கும், 68 வயசு ஆகிடும். Slate today, slate tomorrow. Next phase. Next is now. 1-2 இல்லத்தரசிகளின் நேரம். இது நமக்கான நேரம். ஸ்டார் விஜயில் இல்லத்தரசிகளின் நேரம். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin.